சாந்தி 30/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நாள் முழுவதும் நீங்கள் தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள் என்பதை பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரிகள் என்பதால் நீங்கள் ஏதாவது தவறு செய்தீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். கேள்வி: ஏகாந்தத்தில் இருக்கையில் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: தொடர்ந்தும் உங்கள் முன்னால் தோன்றுகின்ற பிறவியாக நீங்கள் செய்தனவற்றிலிருந்து உங்கள் புத்தியை அகற்றி சதோபிரதான் ஆகுவதற்கு தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய புத்தியை எல்லா திசைகளிலிருந்தும் அகற்றி அகநோக்குடையவராகி தந்தையை நினைவு செய்யுங்கள். சேவைக்காக அத்தாட்சி வழங்குங்கள். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சதோபிரதான் ஆகுவதற்கு ஏனைய அனைத்தையும் துறந்து எல்லா திசைகளிலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி சரீரமற்றவராக இருக்கின்ற பயிற்சியை செய்யுங்கள். அத்துடன் தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. நல்ல எண்ணங்களை உங்களுடைய புத்தியில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய ராஜ்யத்தில், அதாவது ஸ்வர்க்க ராஜ்யத்தில் என்ன இருக்கும் என்பதை இட்டு சிந்தித்து அந்த அளவிற்கு உங்களை தகுதி வாய்ந்தவர்களாகவும் நன்னடத்தை உள்ளவர்களாகவும் ஆக்குங்கள். இங்கிருக்கின்ற விடயங்கள் அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். சதா நிறைவாகவும் சமமாகவும் இருந்து சகல எல்லைக்குட்பட்ட ஆசைகளுக்கும் அப்பால் நிலைத்திருந்து சேவையின் பலன்களை பெறுவீர்களாக. சேவை செய்வது என்றால் பலன் தருவனவற்றை செய்வது என்று அர்த்தமாகும். எந்த ஒரு சேவையாயினும் உங்களுக்கு அதிருப்தி அளிக்குமாயின் அந்த சேவையே அல்ல. நீங்கள் அந்த சேவையை நிறுத்திவிடலாம். ஆனால் உங்கள் திருப்தியை கைவிடாதீர்கள். பௌதீகத்தில் மன நிறைவாக இருப்பவர்கள் திருப்தியாக இருப்பதை போன்றே மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் இருப்பவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். திருப்தியானது மன நிறைவின் அடையாளமாகும். மன நிறைவாக இருக்கின்ற ஓர் ஆத்மா பெயர், கௌரவம், மதிப்பு அல்லது வசதிகள் போன்ற எந்த ஒரு ஆசைகளின் பசியுடனும் இருக்க மாட்டார்கள். அத்தகைய ஆத்மாக்கள் சதா எல்லைக்குட்பட்ட ஆசைகளுக்கு அப்பால் இருப்பதால் நிறைவாகவும் சமமாகவும் இருப்பார்கள். ஸ்லோகம். நேர்மையான இதயத்தினால் தன்னலமற்ற சேவையின் மூலம் முன்னேறிச் செல்வது என்றால் உங்கள் புண்ணிய கணக்கில் சேமித்துக் கொள்வதாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீண்ட இரவிலோ நான்